திருப்புகழ் 641. சமரமுக வேல் ஒத்த விழி புரள வார் இட்ட தனம் அசைய வீதிக்குள் மயில் போல் உலாவியே சரியை கிரியை யோகத்தின் வழிவரு கிருபா சுத்தர் தமை உணர ராகத்தின் வசமாக மேவியே உமது அடி உணாருக்கும் அனுமரண மாயைக்கும் உரியவர் மகா தத்தை என மாய மாதரார் ஒளிர் அமளி பீடத்தில் அமடு படுவேனுக்கும் உனது அருள் கிருபா சித்தம் அருள் கூற வேணுமே. இமகிரி குமாரத்தி அனுபவை பராசக்தி எழுத அரிய காயத்ரி உமையாள் குமாரனே எயினர் மட மானுக்கு மடல் எழுதி மோகித்து இதன் அருகு சேவிக்கு முருகா விசாகனே அமரர் சிறை மீழ்விக்க அமர் செய்து பிரதாபிக்கும் அதிகவித சாமர்த்திய கவிராஜ ராஜனே அழுது உலகை வாழ்வித்த கௌணிய குல ஆதித்த அரிய கதிர்காமத்தில் உரிய அபிராமனே ஒளிர் அமளி பீடத்தில் அமடு படுவேனுக்கும் உனது அருள் கிருபா சித்தம் அருள் கூற வேணுமே. அழுது உலகை வாழ்வித்த கௌணிய குல ஆதித்த அரிய கதிர்காமத்தில் உரிய அபிராமனே இமவானின் மகளும் இன்ப நுகர்ச்சியை உயிர்களுக்கு ஊட்டுபவளும் பராசக்தியும் எழுதுவதற்கு இயலாத காயத்ரி என்ற மந்திர வடிவம் உடையவளுமாகிய உமையவளின் மகனே இமகிரி குமாரத்தி அனுபவை பராசக்தி எழுதறிய காயத்ரி உமையாள் குமாரனே வேடரின் இளமை உடைய மான் போன்ற வள்ளியின் பொருட்டு மடலை எழுதி மோகத்தை ஊட்டி அந்த வள்ளி இருந்த பரன் அருகே போய் வணங்கி நின்றவனே எயினர் மடமானுக்கு மடல் எழுதி மோகித்து இதன் அருகு சேவிக்கு முருகா விசாகனே வானவரை சிறையினின்று மீட்க வேண்டி போர் செய்து புகழ் பெற்ற மிக மேலான திறமை உடைய கவிமன்னனே அழுது பார்வதியின் கொங்கைப்பாலை உண்டு ஞானப்பாலை உண்டு உலகத்தை வாழ்வித்த கௌணியர் குலத்தில் தோன்றிய கதிரவனே அரிய கதிர்காமத்துக்கு உரிய அழகனே போர்க்களத்துக்கு தக்க கூறிய முனையை உடைய வேல் போன்ற விழிகள் புரள கச்சணிந்த கொங்கைகள் அசைய வீதியில் மயில் உலவுவதைப் போல் உலவிய சரியை கிரியை யோகம் என்னும் வழியில் நிற்கும் தூய முனிவரும் தம்மை பார்த்து மோகம் கொள்ளும் படியான வழியில் பொருந்தி நின் திருவடியை எண்ணாதவருக்கும் மரணத்துடன் கூடிய மாயையில் பட்டவர்க்கும் உரியவராய் சிறந்த கிளி போன்ற மாயையில் வல்ல விலைமங்கையரின் விளங்கும் படுக்கையில் சிக்கிக் கொண்ட எனக்கும் நின் திருவருள் கருணை உள்ளத்தை தந்து அருள வேண்டும். மடல் எழுதுதல் இது அகப்பொருள் துறை. ஒரு தலைவன் தலைவியை விரும்ப அவனுக்கு அவள் கிட்டாது போயின் அவன் அவளது உருவத்தை ஒரு துணியில் எழுதி அதை கை கொண்டு பனைமடலால் ஆன குதிரை ஏறுவான். அவ்வமயத்தே பெண்ணின் பெற்றோர் அவனுக்கு தம் மகளை தருவர். மடல் ஏறுதல் மடல் ஏறி பின் மடலும் எழுதுவர். மடல் எழுதியும் பின் மடல் ஏறவும் துணிவர்.